ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேட்சிங் இல்லை ஆல்ரெடி மேரிட், சில பேருக்கு திருமண தோல்விகள் ஏற்பட்டிருக்கு, இரட்டைப்பட ராசி. ஸோ தனுசு ராசியில் சேர்ந்தவங்க எப்படி வந்து மேரேஜ் மேட்சிங்கை பார்க்குறது, எப்படி வந்து ஒரு வரனை சூஸ் பண்ணுறது, இதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிள் டிப்ஸ் இருக்கா? இருக்குது. நீங்கள் மேட்ரிமோனி சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஐடியா வச்சுக்கணும் எந்த ராசியில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தனுசில் வந்து முக்கியமாக மூலா நட்சத்திரம் இருக்குது, பூராட நட்சத்திரம் இருக்குது, உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தனுசு ராசி, மேஷ ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ராசி மேஷத்தோடைய கம்பேட்டிபிலிட்டி எப்படின்னு பார்க்கலாம். மேஷம் இஸ் அ அட்வைசபிள் ராசி. மூலத்தில் பிறந்திருந்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கிற அஸ்வினியை விட்டுட்டு அதில் இருக்கிற பரணியை கல்யாணம் பண்ணலாம். அப்போ நட்சத்திரங்களை வித்தியாசப்படுத்திக்கணும். ஆனால் மேஷம் ஒரு நெருப்பு ராசி, தனுசு ஒரு நெருப்பும் ஒத்து போகும். இந்த எலிமெண்ட்டே மேட்ச் ஆகிடும். தனுசு குருவோடைய ராசி, மேஷம் செவ்வாயோடைய ராசி, செவ்வாய் குரு ஒத்து போகும். அதுவும் கம்பேட்டிபிலிட்டி ஸ்கோர் நல்லா இருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கும் தனுசுக்கும் வந்து ஒரு குரு சிஷ்யன் போல, இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் போல அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மேட்சிங். ஸோ மேஷத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம். உங்களுடைய ஆலோசனையை கேட்கக்கூடியவர்களாக மேஷம் வருவாங்க. உங்கள் ஆலோசனையும் உங்கள் அறிவாற்றலையும் வந்து பிரமிப்பு அடைவாங்க. உங்கள் அன்பை கொண்டு வியப்படைவாங்க. தனுசு ராசி ரிஷபத்தை கல்யாணம் பண்ண அப்படி இருக்கும். பண்ண வேண்டாம். சுக்கரனுடைய ராசி அசுர குரு, இங்கே தேவகுரு, 6வது 8வது ராசி காம்பினேஷன் வேண்டவே வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துருங்க. எப்போ தான் மாறுவாங்க, எப்போ தான் திருந்துவாங்கன்ற கேள்விலாம் நிறைய போடுறீங்க. அது திருந்தலாம் மாட்டாங்க, மாறவும் மாட்டாங்க. எல்லாரும் அவங்க இயல்போடு தான் இருப்பாங்க. லவ் அஃபேர்ஸ் இருந்தாலும் கூட யோசித்து நல்லா பழகி யோசித்த பிறகு கல்யாணம் பண்ணிக்கோங்க. 6 மாதம் 1 வருஷம் ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம். தனுசுக்கு மிதுனம் சமசப்தபம். நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கேன், நீ உன் விஷயத்தில் கரெக்டாக இரு. நான் என் விஷயத்தில் ரொம்ப திறமையாக இருக்கேன், நீ உன் விஷயத்தில் திறமையாக இரு. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏட்டிக்கு போட்டியாக இருக்கிற ராசிகள் இது. தனுசும் மிதுனமும் வந்து ஒரு திருமணம் அல்லது நண்பர்கள் இப்படிலாம் நீங்கள் போட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கம் இல்லை ரொம்ப அன்பு அப்படிலாம் வந்து டெவலப் ஆகாது. நட்பு கூட பரவாயில்ல. பட் ஒரு பர்சனல் லைஃப் கம்பேட்டிபிலிட்டின்னு வரும்போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து மீட் அவுட் ஆகுமானா ஆகாது. வேறு ரேஞ்சில் இருக்கும். அப்போ அது ஒத்து போகாது. ஒரு கார் ரேஸ் வைக்கும் போது இன்னொரு 2 கார் தான் ஓடணும் ரேஸ்க்கு. ஒரு பைக்கு ஒரு கார் போச்சுனாக்கா இது வேறு மாதிரியான ட்ராக், அது வேறு மாதிரியான ட்ராக். ஒத்து போகாது, வேண்டாம். தனுசுக்கு கடகம், இதுவும் ஒத்து போகாது. 8வது ராசி கடகம் எமோஷனல் டைப். தனுசு வந்து உங்களுக்கு நெருப்பு, அங்கே நீர். சந்திரன் குரு வந்து நல்ல ஒரு குரு சிஷ்யன் ஆச்சே, ஒத்து போகும். ஆஃப் செமி, மீதி ஆஃப் வந்து ஏமாத்துறது மாதிரி ஆகும், வேண்டாம். தனுசு ராசிக்கு சிம்மம் பாருங்கள். இப்போ மேஷத்துக்கு அப்புறம் எல்லாமே மைனஸில் இருக்குது. சிம்மம் நல்லா ஒத்து போகும். தனுசும் சிம்மமும் ராஜா மந்திரி மாதிரி, ஆலோசகர், ஒரு அரசருக்கு ஒரு அமைச்சர் மந்திரி மாதிரி நல்லா ஒத்து போகும். ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஒரு மேன்மையான திங்கிங் இருக்கும். ஒரு மேற்தட்டு மனிதர்களுடைய எண்ணங்கள் ஒத்து போகும். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும். க்ரோத் அண்ட் கெயின் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸும் குறைவாயிடும். கொஞ்சம் நல்லாயிருக்கும். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கன்னி, இதுவும் ஒரு செமி மேட்சிங் தான். 100% மேட்ச் ஆகிடும், 100% சூப்பராக ஒத்துப்போங்கலாம் சொல்ல முடியாது. செமி மேட்சிங். ஏதோ பரவாயில்ல வண்டி ஓடுது, ஏதோ பரவாயில்ல வாழ்க்கை நகர்த்துறோம், நிறைய சண்டை வருது, நிறைய புரிஞ்சுக்கிற வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். தனுசு துலாம், இதுவும் பெரிய சிங்கார ராசி கிடையாது. துலாம் வந்து சுக்கரனுடைய ராசி, தனுசு வந்து குருவுடைய ராசி. பெருசாக சிங்க் ஆகாது. தனுசுக்கு பொதுவாகவே ஆப்ஷன் கம்மி, ஞாபகம் வச்சுங்க. தனுசு ராசிக்கு பொதுவாகவே திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும். தனுசு ராசிக்கு வந்து திருமண பொருத்தங்களுக்கே ஆப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரொம்ப பார்த்து கேரட்டு தான் நீங்கள் மேட்சிங் கம்பேட்டிபிலிட்டி எடுக்கணும். துலாம் வந்து நல்ல அட்வைசபிளான மேட்சிங் கிடையாது. பண்ணவே கூடாதா, பண்ண ஏதாவது பிரச்சனை வருமானா அதில் உள்ள நெகட்டிவ் ஃபோர்ஸையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருக்கணும். அந்த குறை நிறைகளை வந்து அனுசரிக்கவும் ரெடியாக இருந்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும். தனுசு விருச்சிகம், தனுசு ராசிக்காரர்கள் சொல்கிறத விருச்சிக ராசிக்கு அப்படியே கேட்டுட்டாங்கன்னா ஓகே. கேட்கல, நாங்கள் எங்கள் பிடிவாதத்தோடு தான் இருப்போம், நாங்கள் அழுவோம். பெண்களாக இருந்தால் அழுகுறாங்க, ஆண்களாக இருந்தால் கோவப்படுறாங்க. அந்த என்ன சொல்லுவாங்கன்னா எமோஷனல் பர்ஸ்ட், வெடிக்கிறது. அடைக்க அந்த கம்ப்ரஸ் பண்ணி வெடிக்கிறது. அந்த மாதிரி வெடிக்கிற ஒரு குணம் உள்ளவங்களாக இருக்கிறீங்க. அதே மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா இந்த தனுஷோட ஒத்து போகாது. ஏன்னா தனுசு ராசிக்கு பேசிக்காகவே அந்தளவுக்கு டீப்பாக எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறவங்களாம் வராது. ஸோ வித்தியாசமான ஒரு பெக்கிலர் ராசி தான் தனுஷம். அதனால் விருச்சிகம் வந்து ஹைலி ரெக்கமெண்டடானா நோ. சம்டைம்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும், அது உங்களுடைய டேர்ம்ஸை பொறுத்து.
தனுஷ் அண்ட் மகரம் பக்கத்து ராசி பெருசாக ஒத்து போகிறது இல்லை. சனி எப்பவுமே உடைப்பு, அதோடைய தன்மையே வேறு, சனியுடைய கேரக்டரே வேறு. குரு வந்து எப்போவுமே கொஞ்சம் மேன்மையாக எதிர்பார்க்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்டேஷனே வந்து கொஞ்சம் சுப்பீரியர். ஒரு தோற்றமாக இருக்கட்டும், ஒரு பொருளாக இருக்கட்டும், ஒரு வேலையாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒரு மரியாதையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சுப்பீரியர், ஒரு ஸ்டேஜ் ஹை அப்படி இருக்கணும். கொஞ்சம் லோ கிரேடு இல்லை, கொஞ்சம் வந்து சரியாக இல்லை, ரொம்ப மினிமம் அந்த மாதிரிலாம் இருந்தால் அது என்ன சொல்லுவாங்க, ஆழ் மனசில் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதில்ல. அதனால் வேண்டான்னு தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நியூட்ரல் எடுத்துக்கலாம். சில சமயத்தில் மேட்ச் ஆகும், ஏஜ் ஆகிடுச்சு, செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் போகிறோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், கன்சிடர் பண்ணலாம். தனுசு கும்பம், தனுசு ராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களை பார்த்தா சுயநலவாதியாகவே தெரியும். கும்பராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியை பார்த்தா எப்படி தெரியும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒத்து போகாத மாதிரியே தெரியும். ஸோ பெருசாக இவங்களுக்கு சிங்க் ஆகுமானா பெருசாக ஆகிறது இல்லை. சில சமயத்தில் சில பேருக்கு ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒத்து போகுது. அதனால் யோசித்து செலக்ட் பண்ணுறது நல்லது. தனுசு மீனம் ஒரே ராசிநாதன் குரு, இது கொஞ்சம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு பாதியாவது ஒத்து போயிடுது. ராசிநாதன் ஒன்றா இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள், குணங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள்லாம் ஓகே. பட் ராசியோடைய எனர்ஜி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால வேறு வேறு ரூட்டில் வந்து அவங்களுடைய முயற்சிகளை பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, ஓவராலாக தனுசு ராசிக்கு நல்ல மேட்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷம் மேட்ச் ஆகிடுச்சு, இந்த பக்கம் சிம்மம் மேட்ச் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுவும் பெருசாக மேட்ச் ஆகலை. சரி, தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசியை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும்? பொதுவாக ஏக ராசியை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணால் நட்சத்திரங்கள் வேறையாக இருந்து பண்ணால் பரவாயில்ல. உங்களுக்குள்ளே இருக்கிற குட் அண்ட் பேட் எல்லாம் நீங்களே அதை புரிஞ்சுக்கிறது மாதிரி வந்துடும். அப்படி வேணால் நீங்கள் அதை சாய்ஸாக எடுத்துக்கலாம். பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மேஷம் அண்ட் சிம்மம்னா ரெக்கமெண்டட். மீனம் ஓரளவுக்கு பரவாயில்ல, கன்னி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். மீதி ராசிக்கெல்லாம் பெருசாக ஒத்து போட்டாது. மகரம் கும்பலாம் வந்து நியூட்ரல், மிதனம் வந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கலாம். ஓகே, கன்சிடர் பண்ணலாம். துலாமா அப்படின்னா, விருச்சிகம் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம். லக்ன பொருத்தம் மற்ற பொருத்தம்லாம் இருந்தால் கன்சிடர் பண்ணலாம். ஓவராலாகவே 12 ராசிகளில் திருமண வாழ்க்கையில் சோதனைகளையும் மன உளைச்சல்களையும் சரியான புரிதல் இல்லாத சூழ்நிலையும் ஆரோக்கிய தொந்தரவையும் தனுசு ராசிக்காரங்க அனுபவிக்கிறாங்க. அதனால் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, யோசித்து பழகி பார்த்து